தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே. இந்த நாளிலும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய வாழ்விலே பாவம் பிரவேசிக்கிற பொழுது, பாவம் வருகிற பொழுது அவனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டாகிறது. அவனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு சுவர் எழுப்பப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய வாழ்வில் வருகிற அக்கிரமம், பாவம் இப்படியாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவனிடத்திலிருந்து அவன் நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடி, அல்லது தேவனை நோக்கி அவன் வேண்டுகிற பொழுது அந்த வேண்டுதலை தேவாதி தேவன் கேட்க கூடாதபடிக்கு இந்த அக்கிரமங்களும் பாவங்களும் அவனுடைய வாழ்விலை தடைகளாய் வந்து நிற்க ஆரம்பிக்கிறது. அவன் வாழ்விலை திகைக்க செய்கிறதற்கு இந்த பாவமான காரியங்கள் போதுமானதா இருக்கிறது. அவன் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவனுடைய வாழ்விலே தடைபட ஆரம்பிக்கிறது. அவருடைய வாழ்விலே சமாதானத்துக்கு குறைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அவன் செய்வது அறியாமல் திகைக்கக்கூடிய சூழ்நிலை இதன் மூலம் உண்டாகிறது. அதைதான் இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. தீர்க்க தரிசனமா இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வேத வாக்கியம் நம்முடைய வாழ்விலும் கூட இது ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவம், தேவன் அருவருக்கிற காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வருகிற பொழுது அது தேவனுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு பெரிய சுவராய் எழும்பி நின்று தேவன் கொடுக்கிற நன்மைகள் அவன் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அது தடை செய்கிறது என்பதாய் இந்த வேத வாக்கியம் கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட அவர்கள் உலாவிக் கொண்டு இருந்தார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. தேவ சமூகத்திலே, தேவ சன்னிதானத்திலே அவர்கள் உலாவிக் கொண்டு இருந்தார்கள். குளிர்ச்சியான வேளையில தேவன் அவர்களோடு கூட வந்து உலாவிக் கொண்டு இருந்தார். இப்படியான அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுதுதான் சர்ப்பமானது ஸ்திரீயினிடத்திலே வந்தது. எவாளின் இடத்திலே வந்து ஒரு கேள்வியை சர்ப்பம் அங்கே வைத்தது. இந்த தோட்டத்தில் ஏராளமான விருட்சங்கள் இருக்கிறது, இந்த விருட்சங்களில் எதையாவது தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று ஒரு கேள்வியோடு கூட அது ஸ்திரீயினிடத்திலே பேச ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஸ்திரீயானவள் சொன்னார், எல்லா விருட்சங்களையும் எல்லா கனிகளையும் நாங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மாத்திரம் தேவன் புசிக்க வேண்டாம் என்று கூறினார் என்று சொல்லி அங்கே அவள் பதில் சொன்னார். இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னதாகவும் அவர் சொல்லுகிறார். அப்பொழுது சர்ப்பம் சொல்லுகிறது, இல்லை, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் சாவதில்லை என்று சொல்லி அந்த கனியை புசிக்கும்படியாய் அது அவள் உள்ளத்தில் ஒரு ஏவுதலை உண்டாக்குகிறது. அது வரையிலும் அந்த கனி அவளுக்கு அருகாமையில் தான் இருந்தது. அவளுடைய கண்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் தான் அந்த கனி இருந்தது. அவள் ஆனால் அந்த கனி புசியாதபடி தன்னை காத்து கொண்டு வந்தாள். ஆனால் இந்த சர்ப்பமானது அவரிடத்தில் வந்து பேசின மாத்திரத்தில் தானே அவருடைய உள்ளத்துல அந்த கனியை குறித்த ஒரு எண்ணம், ஒரு இச்சை உண்டானது. அப்பொழுதுதான் அவளும் அந்த கனியை கூர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அவள் பார்க்கிற பொழுது அந்த கனியின் மேல அவளுக்கு ஒரு இன்பம் உண்டாகிறது. அது பார்வைக்கு நல்லதாய் தோன்றுகிறது.
புசிப்புக்கு இன்பமாய் தோன்றுகிறது, இச்சிக்கப்படத்தக்க ஒன்றாய் அவளுக்கு அந்த நாளிலே அது காணப்பட ஆரம்பிக்கிறது. அந்த சிறியானவள் அந்த கனியை பார்த்து அந்த கனியின் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டாகி அவர் அதை பறித்து புசித்தார். மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனாகி ஆதாமுக்கும் அந்த கனியை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நாளில் அதுவரை அந்த பாவத்திற்கு அவர்கள் விலகி இருந்தார்கள். கர்த்தர் எச்சரித்திருந்த அந்த காரியத்திற்கு அவர்கள் விலகி தான் இருந்தார்கள். ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரிவினையை உண்டாக்கும்படி, தேவனோடு அவர்களுக்குள்ள உறவை கெடுக்கும்படியாய் இந்த வஞ்சிக்கிற சர்ப்பமானது அவளிடத்தில் வந்து பேசின மாத்திரத்தில் அவள் அதற்கு இடம் கொடுத்து அவள் விழுந்து போனார். இந்த நாளிலும் அதே போலதான் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்கும்படி பிசாசானவன் அநேக காரியங்களை தந்திரமாய் நுழைய பண்ணுகிறார். அவர்களுக்குள் எப்படி அன்றைக்கு ஏவாளிடத்தில் அந்த சர்ப்பம் வந்து பேசினதோ அதே போல ஒரு போராட்டம் நடைபெற ஆரம்பிக்கிறது. மனதிற்குள் இந்த போராட்டம் மனிதனுக்குள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் அவருடைய மனம் சொல்லும், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒன்று, இந்த பாவத்தின் நிமித்தம் என்னுடைய நிம்மதியை நான் இழந்து போய் விடுவேன், இந்த பாவத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகும் என்று அவனுக்குள் இந்த மனசாட்சி பேச ஆரம்பிக்கும். தேவாதி தேவன் அவருடைய உள்ளத்திற்குள் பேச செய்வார். ஆனால் ஒருபுறம் இந்த குரலோடு கூட மற்றொரு புறம் பிசாசானவனும் என்ன பண்ணுகிறான், அவருடைய உள்ளத்திற்குள்ள பேசுகிறான். எப்படி ஏவாளிடத்தில் பேசினானோ அதே போல இது பாவம் அல்ல, இதனால் ஒரு காரியம் கெட்டு போவதும் அல்ல, இதை நீ செய்வதனால் உனக்கு சந்தோஷம் தான் உண்டாகும், இதன் மூலம் உன் வாழ்க்கையில இன்பம் தான் உண்டாகும், இதை நீ அனுபவிக்கலாம், இதை நீ இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இது பாவம் அல்ல என்பதாய் அவன் ஒருவரும் பேச ஆரம்பிக்கிறான். மனிதன் இந்த போராட்டத்திற்கு மத்தியில் அவன் எடுக்கிற முடிவு, அவன் அனுமதிக்கிற காரியம் தான் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. அந்த சூழ்நிலையில அவன் என்ன முடிவை எடுக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. அந்த ஆதி மனிதனுடைய வாழ்விலே அன்றைக்கு பிரவேசித்த பாவம் தேவ சந்நிதியானத்தை விட்டு, தேவ சந்நிதியை விட்டு அவர்களை விலக்கி போட்டது. அங்கே தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்து தேவ பிரசன்னத்தில் இருந்த அந்த அருமையான அந்த வாழ்வை அவர்கள் அந்த நாளில் இழந்து போனார்கள். மாத்திரமல்ல, அந்த நாளில் மனிதனுக்குள் பாவம் பிரவேசித்தது. அது இன்றளவும் மனிதனோடு விட போராடி கொண்டிருக்கிற சூழலை அந்த நாளிலே நடந்த அந்த சம்பவம் தான் மனிதனுக்குள் பாவத்தை உண்டாக்கி இந்த நாள் வரை போராட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் வஞ்சனையினால், அந்த பாவத்தினால் மனிதனுடைய வாழ்விலே போராட்டங்கள் கடந்து வந்தது, மரணம் சம்பவிக்கிற காரியம் கடந்து வந்தது. எல்லா சூழ்நிலைக்கும் காரணம் அந்த ஒரு நாளிலே அந்த சர்ப்பம் சிறுனிடத்திலே தந்திரமாய் பேசின ஒரு காரியம்தான். அதன் மூலம் தெய்வ சன்னிதானத்தை விட்டு அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாய் மனிதன் விழுந்து போனது நிமித்தம், பாவத்தினால் அவன் கடினப்பட்டு வஞ்சனையினால் அவன் இழந்து போன கிருபையை மீண்டும் கொடுக்கும்படியாய் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஏற்பட்டு போனே இந்த பிரிவினை, இந்த இடைவெளியை அவர் முற்றிலும் நீக்கி போடும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே கருத்தரித்து பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்து அவர் தனி சிலுவைகளை அவர் பலியாய் கொடுத்தார். இந்த பாவம் கொடுமையான ஒரு காரியம், இந்த பாவம் கொடுமையான ஒரு காரியம். பாவம் கர்ப்பம் தரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் ஒரு மனிதனுக்குள் உண்டாகிற பொழுது அந்த பாவம் கர்ப்பம் தரிக்கிறது. அந்த பாவம் கர்ப்பம் தரித்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறைபிடிக்கிறது. துன்மார்க்கனை அவனுடைய பாவங்களை என்ன பண்ணுகிறான், கயிறை போல கட்டுகிறது. பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போகிறது. அவன் நிம்மதியை இழந்து போகிறான், சமாதானத்தை இழந்து போகிறான், செய்வது அறியாதவன் திகைக்கிறான். நம்ம ஆரம்பத்தில் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தை போல அவனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டாகி விடுகிறபடியா அந்த இடைவெளியின் நிமித்தம் அவன் அநேக காரியங்களில் தவிக்கிறான்.
யார் மூலமா என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும், யார் மூலமா என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி அநேக காரியங்கள் அவன் தேடி அலைய ஆரம்பிக்கிறான். சில மனிதர்கள் இதை பயன்படுத்தி மனிதர்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்கள் மூலம் அநேக காரியங்கள் அற்புதமாய் நடக்கிறது போல தங்களையே தெய்வமாய் அவர்கள் காண்பித்து இன்றைக்கு மனிதர்களை வஞ்சிக்கிற காரியமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக இடங்களை தேடி மனிதன் ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாக என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வராதா, எப்படியாக என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிலைத்து இருக்காதா, என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகிறதற்கு ஒரு உதவி கிடைக்காதா என்று சொல்லி மனிதன் தவிக்கிற சூழ்நிலைக்கு அவன் வாழ்வில் வருகிற பாவமான காரியங்கள் உதவியா இருக்கிறது. அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை எல்லா காரியங்களிலும் போராட்டத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறது. அன்றைக்கு ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பிரவேசித்த அந்த பாவம் இன்றளவு மனிதனுக்குள் போராடி கொண்டு தான் இருக்கிறது. ஆனா இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய்தான் இயேசு இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். மனிதனுடைய பாவத்திலிருந்து, மனிதனுடைய சாபத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கி அவனை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி இயேசு இந்த பூமியிலே வந்தார். அவருடைய ரத்தத்தினால் ஒரு விடுதலை, அவர் சிந்தின ரத்தத்தினால மாத்திரம்தான் மனிதனுடைய வாழ்வுல அன்றைக்கு ஆதி நாளில் அவன் இழந்து போனேன் அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் இப்படியே சொல்றது. கொலீசருக்கு எழுதின நிருபம் 1:14 குமாரனாகிய அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மனிதன் என்றைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவன் கண்டடைகிறானோ, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவனுடைய வாழ்வில கடந்து வருகிறதோ, அன்றைக்கு தான் அவனுக்கு விடுதலை, அன்றைக்கு தான் அவனுக்கு நிம்மதி, அவன் எதிர்பார்த்திருக்கிற சமாதானம் அன்றைக்கு மாத்திரம்தான் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வர முடியும். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏதோ ஒரு நதியில குளிக்கிறது நிமித்தம் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அதன் மூலம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நீங்கிவிடக் கூடாது. அவன் பாவம் நீங்க வேண்டுமானால் அதற்கு இன்று சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே தன்னை கழுவி கொள்ளுகிற அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ள அவன் வருகிற பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவனுக்குள் வருகிறது. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வருகிறது, இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வருகிறது. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினால உண்டாயிருக்கிறது. 20 வசனம் இப்படியே சொல்லுகிறது. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பூலோகத்தில் உள்ள யாவையும் பரலோகத்தில் உள்ளவைகளோடு கூட ஒப்புரவாக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அதுதான் அவர் வந்ததுடைய நோக்கம். அவருடைய ரத்தத்தினால மனிதர்களை கழுவும்படியா, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தும்படியா இந்த பூமியில வந்தார். இந்த மனித குலத்துக்கு ஒரு விடுதலை தர வேண்டுமே, இந்த மனித குலத்தில் ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டுமே, அவர் இழந்து போன அந்த காரியங்களில் நன்மை உண்டாக்கும்படியா, பிதாவாகிய தேவனோடு அவர்களை ஒப்புரவாக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். அந்த பூமியில கடந்து வந்தவருடைய நோக்கம் அதுதான். அவர் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கல்வாரி சிலுவை இந்த நாளிலும் அங்கே நமக்கு சாட்சியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை அடக்கம் பண்ணின அந்த கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையாய் அந்த எருசலேமிலே அது அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு ஒரு நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தோடு தான் இந்த பூமியில வந்தார். அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இழந்து போன இந்த நம்பிக்கையை மனுக்குலம் பெற்றுக்கொள்ளும்படியா அவர் இந்த பூமியில வந்து தன்னையே அவர் பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் மனம் திரும்புகிற உள்ளங்களை அவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புகிற உள்ளத்தை அவர் எதிர்பார்க்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சிறையிருப்பிலும் மாட்டி இருந்தால் அவர் விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி,
விசேஷமா வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில எந்த ஒரு பாவமாவது இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை உண்டாக்கி இருக்குமானா, இன்றைக்கு இயேசு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு நீ இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன நிம்மதியை உன் வாழ்க்கையில கொடுக்க அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் முடிந்து போயிடுச்சு என்று நினைக்கிறாயோ, ஐயோ நான் ஏதோ இழந்து போனது போல இருக்கிறேன் என்று தவித்துக் கொண்டு இருக்கிறாயோ, இயேசு இந்த நாளில் தானே உன் வாழ்வில் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க முடியாது அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. உன் வாழ்வை அவருக்கு ஒப்புக்கொடு. என்னை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும் என்று உன் வாயினாலே நீ அறிக்கை செய். உன் பாவங்களை நீ அறிக்கை செய்ய ஆரம்பி. இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று அவரை நோக்கி கேட்பாயானால் இயேசு இன்றைக்கு உனக்கு விடுதலை தருவார். இந்த பாவத்திலிருந்து நான் வேறு எந்த வழியில் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று நீ பிரயாசப்பட்டு தோற்று போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்கிற பொழுது, அவருடைய உதவியை நீ நாடுகிற பொழுது, ஒரு நாளும் அவர் உன்னை கைவிட மாட்டார். என அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படும். நீ எதை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறாய், அந்த நன்மைகளை உன் வாழ்வில் இயேசு நிச்சயமாய் தருவார். இயேசு நிச்சயமாய் தருவார். அவருடைய வல்லமை உன்னை தொடுகிற பொழுது, அவருடைய வல்லமை உனக்குள் பிரவேசிக்கிற பொழுது, அவருடைய கிருபை உனக்குள் இறங்குகிற பொழுது, நிச்சயமாகவே அந்த நன்மை உன்னுடைய வாழ்விலே கடந்து வரும். நீ யாரிடமும் சொல்லக்கூடாதபடி, ஐயோ இந்த பாவத்தினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறேனே, இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், ஆனாலும் அந்த நேரம் வருகிற பொழுது இந்த பாவத்தை நான் செய்து விடுகிறேன் என்று கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு இயேசு உன் வாழ்வில் ஒரு விடுதலை தர விரும்புகிறார். நீ கலங்க வேண்டாம். அந்த பாவத்தில் இருந்து நிச்சயமா இயேசு உன்னை விடுதலை ஆக்குவார். பாவ பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை சிறை பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அது வியாபிக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய சுயாதீனத்தை நீ இழந்து போவாய். அந்த பாவம் சாதாரணமாய் உன்னை விட்டு விடாது. அது உன்னை நரகத்துக்கு நேராக கொண்டு போய் விடும். முதலில் அது பார்க்கிற பொழுது இன்பமாய் தான் தோன்றும், அது சந்தோஷமாய் தான் தோன்றும். ஆனால் அதனுடைய முடிவோ மிக கொடுமையா இருக்கும் என்பதால சந்தேகம் இல்லை. அன்பான சகோதரனே, உன் வாழ்க்கையில நீ மிக கவனமாய் ஒரு முடிவை எடு. என் பாவம் என்னை கொன்று போடும் என்பதை அறிந்து கொள். இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் சமாதானத்தை எடுத்து போட்டு அநேகர் இந்த நாட்களிலே தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். தவறான உறவு அது இன்பமாய் தோன்றுகிறது. அந்த தவறான உறவை நாடி அவர்கள் கடந்து சென்று முடிவில் மரணத்தை தழுவுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே அநேக காரியங்களை செய்தித்தாளில் நாம் வாசிக்க முடியும். ஏன் இது நடக்கிறது? ஏன் இது நடக்கிறது? அவர்கள் இங்கு வாழ்ந்திருக்க முடியவில்லை. இந்த பாவம் அப்படித்தான் வஞ்சிக்கும். அது இன்பம் போல தோன்றும், சந்தோஷத்தை போல தோன்றும், மனமகிழ்ச்சி கொடுக்கிறது போல தோன்றும். ஆனால் முடிவை நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த முடிவு இப்படித்தான் இருக்கிறது. அன்று ஒன்று கொலையில போய் முடிகிறது, அல்லது தற்கொலையில போய் முடிகிறது. எப்படி ஆயினும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை பிசாசு எடுத்து போட்டுகிறார். அவருடைய சமாதானத்தை இழந்து போகிறாங்க. அந்த குடும்பம் சிதறடிக்கப்பட்டு போகிறது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து போகிறார். இப்படி அநேக குடும்பங்களை இன்றைக்கு பிசாசு வஞ்சனையா சிதறடித்துக் கொண்டு இருக்கிறார். வேண்டாம் அப்படிப்பட்ட பாவம், வேண்டாம் அந்த பாவத்திற்கு இன்றைக்கே நீங்கள் முழுக்கு போடுங்க. அப்படிப்பட்ட பாவமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்விலே வேண்டாம். அது நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து பெரிய ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்க போவதில்லை. அது நிச்சயமாய் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மொத்த நிம்மதியை கெடுத்து உங்கள் ஆன்மாவிலும் அது சேதத்தை ஏற்படுத்துகிறார். ஆன்மா சேதப்பட்டு போய்விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வில நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்றி போட இயேசுவால் கூடும். அவர் சிந்தின ரத்தத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர் சிந்தின ரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறார். உலகத்தில் வேறு ஒரு காரியத்திற்கும் அந்த அதிகாரம் இல்லை. ஒரு மனிதனுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அநேக காரியங்களை நாடி ஓடி ஓடி சோர்ந்து போயிருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இயேசு உங்களை நிச்சயமாக விடுதலையாக்கி அவர் ஆசீர்வாதத்தின் நன்மையால் முடிசூட்ட விரும்புகிறார். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது, உங்கள் வாய்களை திறந்து அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது, நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நன்மை உண்டாகும்.
எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே நன்மையை செய்வார். இப்பொழுது ஜெபிக்கலாம். இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ளது, இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமானது, இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ளது, இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமானது. எல்லா பாவங்களும் நீங்கிடுமே, எல்லா கரைகளுமே கரைந்திடுமே. இரத்தமே இரத்தமே இயேசுவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசுவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசுவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசுவின் இரத்தமே. இயேசுவின் இரத்தம் அதிகாரம் உள்ளது, இயேசுவின் இரத்தம் மகிமையானது, இயேசுவின் இரத்தம் அதிகாரம் உள்ளது, இயேசுவின் இரத்தம் மகிமையானது. எல்லா பேய்களுமே நடுங்கிடுமே, சாத்தானின் ராஜ்யங்கள் நொறுங்கிடுமே. இரத்தமே இரத்தமே இயேசுவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசுவின் இரத்தமே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் கழுவ வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒரு பாவங்களை அறிக்கை செய்து இந்த பாவத்தை விட்டுவிட எனக்கு உதவி செய் என்று கேட்கிற பொழுது இயேசு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பாவத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்து அந்த விடுதலையையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்போடு கூட நான் அழைக்கிறேன். நான் ஜெபிக்கலாம். தாப்பனே, நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வல்லமாய் அவர்கள் இருக்கிற இடங்களிலே வல்லமாய் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவர்களை சிக்குண்ட வைத்திருக்கிறேன். எந்த பாவ பழக்கமானாலும் இந்த நாளில் தானே அவர்களை விட்டு எடுபட்டு போகட்டும் ராஜா. அவர் வாழ்வில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே நிர்மூலமாகும்படி ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் உடையும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த வாலிப தம்பி தங்கைகளை, அந்த சகோதரனை சகோதரியும் கர்த்தருடைய வல்லமை கொண்டு தொடுவதாக அவர்களை நெருக்கத்திற்குள்ளாக்கி வைத்திருக்கிறேன். பொல்லாத பாவங்கள் அவர்களை விட்டு எடுபட்டு போகட்டும் ராஜா. இனியும் அவர்களை பாவத்தில் சிக்குண்டு வாழ வேண்டாம். குடும்பத்திலே நிம்மதி இழந்து காணப்பட வேண்டாம். இன்றைக்கு ஒரு சமாதானம், இன்றைக்கு ஒரு நிம்மதி அந்த குடும்பத்திற்குள் பிரவேசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சந்தி சிந்தின இரத்தத்தின் வல்லமை அந்த குடும்பங்களை தொடுவதாக, இந்த சகோதரனை சகோதரி தொடுவதாக ராஜா, தொடுவதாக. அதை நிமித்தம் அவர்கள் சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரிவினை இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. இன்று முதல் சமாதானம், இன்று முதல் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த குடும்பத்துக்குள் பிரவேசிக்கட்டும் ராஜா. நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, நீங்க சிந்தின ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற அதிகாரத்தினாலே இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் ராஜா. அவர் விரோதமான எல்லா மந்திர தந்திரங்கள் அபத்தமாய் போவதாக. கர்த்தருடைய வல்லமையினால் இன்றைக்கு ஒரு விடுதலை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இடத்துல மன்றாடுகிற ராஜா, இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கண்டடையட்டும் ராஜா. இனி அவர்களுக்குள்ள அந்த பாவம் பிரவேசிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து அந்த குடும்பங்களை ஆளுகை செய்ய இந்த நாளில் இடத்துல விண்ணப்பித்திருக்கிறேன். உம்மிடத்தில் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆன்மாவையும் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே நீங்க கொடுக்கிற நித்திய ஜீவன் உங்கள் நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். தொடர்ந்து அவர்களை ஆளுகை செய்யுங்க.
அவர்களை சமாதானத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுங்க. ஒரு நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றுங்க ராஜா. வாழ்விலே என்றைக்கு நீங்க கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் காணப்படும்படி ஆச்சரிக்கிறேன். ஒரு நாளும் அவர்கள் இனி விழுந்து போகக்கூடாதப்பா. பாவத்தின் வஞ்சனை அவர் வாழ்விலே காணப்படக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே நன்மையை தருவீரா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், வாழ்ந்து இருக்கட்டும், எல்லாவற்றும் நன்மை அவர்கள் கண்டடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒன்றிலும் இனி கலங்க வேண்டாம். பாவத்தை விட்டு விலகிட உங்களை ஒப்புக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையா